மார்ச் 2024 மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா இப்போ தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு வரும். அதே சமயம் நீங்களே பிரச்சனையை அதிகமாகவும் ஆக்கிடக்கூடாது. ஸோ இது கலவையான ஒரு பலனாகவே இருக்குது. ஸோ இங்கே நிதானம் நிதானம் நிதானம். நீங்களாக பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டில் செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கார். அது 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய். ஸோ அந்த செவ்வாயினால் எக்கச்சக்கமான பிரச்சனையை நீங்களே வாவான்னு கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை ஜாபில் இருக்கீங்க, அதாவது பணம் வேலையில் இருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். பணம் சம்பந்தமான முடிவுகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி சந்திரன். அவர் மாறிட்டே தான் இருப்பார். உங்களுடைய அதிபதி புதன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 9லையும் 10லையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல சில யுக்திகளை கையாளணும். ஈஸியாக மூவ் ஆகாது, ஆனால் சில யுக்திகளை கையாளணும். எதுலேயும் வெறுப்புன்றது வந்துடக்கூடாது. இப்போ எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வெறுப்பாக பேசிடக்கூடாது. உங்களுடைய சக ஊழியர்களோட, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களோட, உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களோட, உங்களுடைய கஸ்டமர்ஸோட மெதுவாக தெளிவாக இருக்கணும். அவங்க இரிட்டேட் பண்ணாலும் தயவு செஞ்சு இரிட்டேட் ஆகிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 8ல் செவ்வாய். ஏன்னா இந்த 8ல் செவ்வாய் இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுன்னே தெரியாது, நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அண்ட் இந்த 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும்போது அவர் லாபஸ்தானத்தில், உங்களுடைய லாபாதிபதியும் செவ்வாய் தான். அங்கே குரு இருக்கிறது ஒரு ப்ளஸ். பட் ஸ்டில் 8ல் செவ்வாய் உச்சம் பெற்று மிதுனத்துக்கு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத நெகட்டிவாக நீங்கள் எது ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வரும்னு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்காதவங்க எல்லாம் பகையாக வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அனைவருடனும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு மிக 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 முக்கியம், உங்களுடைய புதனை டியூன் பண்ணுங்கள், காமாக இருங்க. நீங்கள் தாமரை முத்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த தாமரை முத்ராவோட நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே விளக்கேற்றி நீங்கள் லோட்டஸ் மாதிரி உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் நீங்கள் லோட்டஸ் முத்ரான்னு போட்டாலே நெட்டில் வரும். அதில் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்ன்றது ஞாபகம் இருக்கணும். பட் ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதையும் மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ வாக்குஸ்தானத்தில் கவனம். தொழில் பண்ணக்கூடிய இடத்துல எதுலையுமே ஈகோ வேண்டாம். நான் இப்படித்தான், நான் அப்படித்தான் அப்படின்னு பேசுறதுக்கு இது காலகட்டம் கிடையாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திருமணஸ்தானம்னு வரும்போதும் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகுது அல்லது நிச்சயமாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய குடும்பம் அப்படின்றது, வரக்கூடிய குடும்பம், இருக்கக்கூடிய குடும்பம், யாரையுமே எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணிடணும். ஏன்னா அதுவும் இன்லா ஃபேமிலியோட நீங்கள் இப்படித்தான்ற ஒரு எம்ப்ளம் இப்போ வாங்கி வந்துடக்கூடாது. ஏன்னா 8ஆம் வீட்டில் செவ்வாய்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் உங்களுடைய 12ஆம் அதிபதியும் உங்களுடைய 5ஆம் அதிபதியும் செவ்வாயோடு தான் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எதுவுமே மிஸ் ஆகாது. பட் திங்க் ட்வைஸ், திங்க் த்ரைஸ் பிஃபோர் யூ ப்ரனவுன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றதும். அண்ட் இதை வச்சு கருத்து வேறுபாடை கொண்டு நிச்சயமானதெல்லாம் நிற்க வைக்கிறது தப்பு. எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே ஒரு திருமணம்ன்றது நீண்ட கால பந்தம். அந்த பந்தத்தில் எந்த ஒரு பாயிண்ட்டையுமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கணுமே ஒழிய அது அப்படியே வேண்டாண்டான்னு விட்டு போகிறதுன்றது
அவ்வளவு சுபிக்ஷம் கிடையாது, அது அழகும் கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வராது. அண்ட் மேலும் இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க ரொம்ப ரொம்ப காஷனாக இருக்கணும். அவங்களுக்கு தயவு செஞ்சு மோர் கொடுங்க. மோரில் கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயப்பொடி போட்டு கருவேப்பிலையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் மோர் கொடுங்க. அவங்க குடிக்கும்போது ரொம்ப சாந்தமான ஒரு மனோநிலையை, அவங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் சூப்பராக உடம்புல நடந்து ஒரு தெளிவுன்றது அவங்களுக்கு வந்துடும், பயம் போயிடும். ஏன்னா இப்போ என்ன ஆகுன்னா, மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க எதிர்பார்க்காத கேள்வி வரும். அதை புரட்டியே பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சிருக்கும், நமக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க அதை படிக்காமல் போயிருப்பாங்க. அல்லது ஒரு யூனிட் ரொம்ப கஷ்டம்டா, 2 மார்க்குக்கு தான் வரும், அட விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க்கு கேள்வி வரும். இதெல்லாம் சந்திப்பீங்க. ஸோ இப்போ நிதானம்னு ஒன்று இருந்ததுன்னா, கிளாஸில் நடத்துனது, 3 மாதம் முன்னாடி அதை புரட்டினது எல்லாமே ஞாபகம் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம். குழப்பம் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய சந்திராஷ்டம நாளில் கூடாத திதியில் உங்களுக்கு எக்ஸாம் வர்ற நாளாக அமைஞ்சதுன்னா இன்னும் டபுள் ட்ரிபிள் காஷனோட இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை வெற்றி கொள்ள முடியுமானா நான் என்ன சொன்னேன், 50-50 தான். ஸோ அதனால 50 ரொம்ப ப்ளஸ்ஸு தானே. அந்த இடத்துல நிதானமாக இருந்து யோசிச்சிங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம். ஸோ பயம் வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேங்களா. அண்ட் மேலும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால தாயினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நேற்று சமைச்ச உணவெல்லாம் எதுவுமே சாப்பிட வேண்டாம். அண்ட் சுய ஜாதகத்தில் இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரொம்ப அந்த டயபெட்டிஸ் ஷூட்டப் ஆகிடும், ப்ரெஷர் இருந்ததுன்னு ஷூட்டப் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு பாதி வரைக்கும் இருப்பார். பங்குனியில் அவர் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அந்த சூரியன் உங்களுடைய 3ஆம் வீட்டையுமே பார்க்குறார். ஸோ இதனால என்ன ஆகுன்னா, எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் அசாத்திய தைரியம் வரும். வேண்டாமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாமேன்றது மைண்டில் இருக்கணும். அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நிதானமாக இருந்து ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்த்தை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த நிதானம் அப்படின்றதுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு குளித்து நீங்கள் ரெடியானதுக்கப்புறம் ஒரு நெய் விளக்கேற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு சிம்பிளாக ஓம்ன்ற மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லி தென் உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுத்துரும். அண்டு எந்த ஒரு நெகட்டிவிட்டி இந்த மார்ச் மாதம் நடக்காமல் இருந்தாலே நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் சொல்ல வேண்டியது அபவுட் தி எக்ஸாம்ஸ் அண்ட் அபவுட் தி ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷம் இந்த மார்ச் மாதம் தானே முடிப்பீங்க. ஸோ அந்த இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப ப்ரீ பிளானிங்காக இருக்கணும். எது எப்பப்போ கட்டணும், என்ன பண்ணணும் அப்படின்றது பிரித்து உங்களோட அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே இரிட்டேட்டே ஆகிடக்கூடாது, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இரிட்டேஷன் ஒரு விஷயம் மட்டும் வந்துச்சோ, அல்லது இப்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் அவர் உங்களுடைய 9ஆம் வீட்டில் போய் டைரெக்டாக பார்த்துட்ருக்கார், சனியோடு சேர்ந்து பார்த்துட்ருக்கார், சுக்கிரனோடு சேர்ந்து பார்த்துட்ருக்கார். அப்படி இருக்கும்போது சார் ஆடிட்டர் சார் லாஸ்ட் டைம் நீங்கள் இப்படி ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணீங்க, அதனால் இவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துருங்க அப்படின்றது கூடாது. இப்போ என்ன சொல்லணும், சார் லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், கொஞ்சம் நானும் கூட உட்காடுறேன் சார், நம்ம காஷனாக இருந்து சூப்பராக இந்த வருஷம் பண்ணிடலாம் சார். ஸோ ப்ரனவுன்ஸ் எவ்ரிதிங் இன் அ பாசிட்டிவ் வே. அப்போ எங்கள் டைட்டில் என்ன, பாசிட்டிவாக ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மார்ச் 2024 விசேஷ நாட்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க.
அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னென்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ், நம்பர் 33, 7th Street, டாடா பாத், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9842266555.